என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தேனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. மல்கியா 2:17 எங்கே என்ற இன்னொரு கேள்வியையும் இங்கு நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்களின் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே, நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று சொல்லுகிறதுனாலே நீங்கள் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஜனங்கள் என்ன பண்றாங்களா, பொல்லாப்பு செய்கிறவன் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவன் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ பொல்லாப்பு செய்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கு எங்க நியாய தீர்ப்பு வருது? இப்போ கூட நம்ம நிறைய நேரம் அவன் பாருங்க அநியாயம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறான், நாங்கள் கர்த்தருக்கு பயந்து ஒழுங்காக வாழ்கிறோம், எங்களுக்கு தான் 1000 பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நிறைய பேர் தப்பு செஞ்ச உடனே தண்டனை கிடைக்கலன்னொடனே பரவாயில்ல, அவருக்கு தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அல்லது அவங்கள கண்டுக்கல, அல்லது அவங்க பாவத்தை அவர் பார்க்காம விடுறாரு, அவர்களை மன்னித்து தண்டிக்க மறுக்கிறார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்வது உண்டு. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே அவருடைய நியாய தீர்ப்பு? எங்கே அவருடைய நியாய தீர்ப்பு? இது நிறைய பேருக்கு வருகிற கேள்வி. இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே, கர்த்தர் ஏதாவது பண்ணியிருக்கலாமே. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள்லையே அப்படி தான் கேட்டாங்க, ஆண்டவரே வானத்திலேருந்து அக்கினி இறக்கி உங்களை அழிச்சு போட்டுடலாம். அப்போ தான் ஆண்டவர் சொல்லார், நீங்கள் என்ன ஆவியை பெற்றீர்கள்? எலியாவின் காலத்தில் நடந்த மாதிரி இங்கேயே நடக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நல்லா இருக்குமே. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, நாம் பாவத்தில் வாழும் முன்பு அதே போல் ஆண்டவர் மற்றும் ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா? இன்றைக்கி நம்ம ஜீவிச்சிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்க முடியுமா? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளை மன்னிச்சார். எவ்வளவு பெரிய ஒரு பாவியையும் தேவன் மன்னிக்கிறார். சில நேரம் சிலருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் நியாயம் தீர்க்கிறார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் அவர் பொறுமையாகவே இருக்கிறார். அப்படின்னா தேவன் பட்சபாதம் உள்ளவரா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காதேஸ் பர்னேயா வரும் பொழுது அவங்கள ஆண்டவர் கரெக்டாக சொல்கிறார், இதுவரைக்கும் 10 முறை பரீட்சை பார்த்த ஒருவனும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்துகிறார். ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, அவர் எண்ணிக்கிட்டே இருக்கிறார், ஆரம்பத்துலேருந்தே எண்ணிக்கிட்டே வர்றார். தேவன் பொறுமையுள்ளவர், அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்கினி. நியாயம் தீர்க்கவே மாட்டாரா? நியாயம் தீர்ப்பார். ஆனால் ஏன் நியாய தீர்ப்பு லேட் ஆகுது? எங்கே அவருடைய நியாய தீர்ப்பு? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் கர்த்தர் நியாயம் தீர்க்கலை? நியாயம் தீர்ப்பு ஏன் தாமதமாகிறது? 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தாமதம் பண்ணுறாருன்னா, முதலாவது தாமதத்துக்கு காரணம், அவருடைய நியாய தீர்ப்பு தாமதிக்கிறதுக்கு காரணம் மனம் திரும்ப அவர் கொடுக்கிற வாய்ப்பு. தேவன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் மனம் திரும்புறதுக்காக தான் நமக்கு வாய்ப்பு தந்தார். மனம் திரும்பினோம், நியாய தீர்ப்பு தண்டனைக்கு தப்பித்து கொண்டோம், பூமியிலே அழிவுக்கு விலக்கி நம்மை தப்புவித்தார். எவ்வளவு நல்ல தேவன் ஆராதிக்கிறோம். யாரோ ஒருத்தர் மேலே நியாய தீர்ப்பு வரலையே, அவங்க தண்டிக்கப்படலைன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? உடனே உன்னை தப்புவித்தவர், உனக்கு வாய்ப்பு கொடுத்தவர், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படின்றத தான் நம்ம நினைக்கணுமே தவிர, தேவனுக்கு விரோதமாக எங்கே அவங்க நியாய தீர்ப்புன்னு கேள்வி கேட்டக்கூடாது. நம்ம மேலே இரக்கமாக இருந்தாரே. முதலாவது மனம் திரும்ப கொடுக்கப்படுகிற வாய்ப்பு தான் இந்த தாமதத்துக்கு காரணம். இரண்டாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதத்தில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 23வது வசனம். ஏன் நியாய தீர்ப்பு தாமதமாகுது? ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே
அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டியை செஞ்சு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அவர்கள் நிர்வாணமாய் அவர்கள் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாடி வேசித்தனம் செய்து எவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணாங்க. கர்த்தர் சொல்கிறார், மோசே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன், இவங்களை அழிச்சிடறேன்ப்பா, என்னை விட்டுருப்பா அப்படின்னும் போது மோசே, ஆண்டவரே இவங்களை மன்னிக்கலைன்னா நீங்கள் எழுதின ஜீவ புஸ்தகத்திலேருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி திறப்பில் கிடக்கிறார். அப்போ கர்த்தர் அவர் ஜபத்தை கேட்டு இந்த ஜனங்களுக்கு வரவிருந்த நியாய தீர்ப்பை, தண்டனையை, ஆக்கினையை தேவன் தடுத்தார். நான் அழிச்சிருவேன் சொன்னார். பாருங்களேன், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மோசே திறப்பிலே நின்றான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஏன் அப்படி நடக்கலை? ஏன் இவன் அநியாயம் பண்ணுறான், ஆனால் கூட தண்டிக்கப்படலையே, இவன் மேலே நியாய தீர்ப்பு வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஒன்று நினச்சிக்கோங்க, யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்தார்கள், யாரோ ஒருவர் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் அவர்கள் ஜபத்தை கேட்டு நம்மை தண்டிக்காமல் விட்டார். அதே தேவன்தான் மோசமான ஒருவராக இருக்கலாம், அவங்களுக்காக யாரோ ஒருத்தர் திறப்பில் நிற்கிறாங்க தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களா? யாரோ ஒருத்தருடைய ஜபம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவை நின்று, ஆண்டவரே அவங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜபம் நின்றுச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருப்போம். நமக்காக ஒருவர் எப்பவுமே ஜெபிக்கணும். அதனால தான் சபை கூடி வரதில் விட்டுறக்கூடாது. ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபித்து புத்தி சொல்லணும். ஏன் அப்படி ஜெபிக்கிறதுனால தான் நீங்களும் நானும் யாரோ ஒருவருடைய அந்த நியாய தீர்ப்பை தடுத்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போது ஒருவருடைய ஜெபம் அந்த நியாய தீர்ப்பை தாமதமாக்குகிறது, ஆண்டவருடைய அந்த கோபத்தை ஆற பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம ஆண்டுக்கு முன்பாக நன்றி சொல்வோம், நமக்காக ஜெபித்தவர்களுக்காக நன்றி சொல்வோம். மூன்றாவதாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஓசியா முழுவதும் தேவன் அவ்வளோ வருத்தப்படுகிறார், அவர் தண்டிப்பேன்னு சொல்றார். அவர் சொல்றார் பாருங்களேன், 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் 16ஆம் வசனம், எப்ராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள், அவர்களை பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். இவ்வளோ கோபம், ஏன்னா தேவனை விட்டு அந்நிய தெய்வங்களுக்கு நேராக போனதுனால அவருக்கு அவ்வளோ கோபம். ஆனால் அவர் சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அவரால் அங்கே அழிக்க முடியல, அவருடைய நேசம் தடுக்கிறது, அந்த அன்பு தடுக்கிறது. எப்போல்லாம் பிதாவாகிய தேவன் இந்த ஜனத்தை நான் அழிப்பேன்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு, மரணம், ரத்தம் சிந்துதல், அவருடைய உபத்திரவங்கள், இது அவருக்கு முன்னால் வரும். அதனால தான் உங்களையும் இன்னும் பார்க்கும்போது அவருடைய குமாரன் மூலமாய் பார்க்கறதுனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு இரக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த நேசம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இன்றைக்கும் அவர் உங்கள் மேலே இன்னும் அன்பாக இருக்கிறார். இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும்னு ஆண்டவர் எத்தனை வாய்ப்பை கொடுத்துட்டார். ஒருவேளை கிடைச்ச வாய்ப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒன்றும் நடக்காது, எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளையே, வழியேறிய இருந்த ஒரு அத்தி மரம், ஒரே ஒரு வார்த்தை தான், இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிலே கனியை புசியாதிருக்க கடவன் சொன்ன உடனே வேரோடு பட்டு போச்சே. அதையும் மறந்துடாதீங்க. ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தாரே, அதையும் மறந்துடாதீங்க. எங்கே அவர் நியாய தீர்ப்புன்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் இன்னும் இரக்கமாக இருக்கிறீங்க, வாய்ப்பு தரீங்க, இன்னும் என் மேலே நேசமாக இருக்கிறீங்க, ஆண்டவரே இன்னும் யாரோ ஒருவருடைய ஜபத்தை நீங்கள் கேட்குறீங்க, நன்றின்னு சொல்லி அவருக்கு நன்றி உள்ளலாய் வாழ்வோம். ஒருவேளை இன்றைக்கி மனம் திரும்பாமல் ஏதோ ஒரு பாவத்தை துணிகரமாக உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருந்தா மனம் திரும்ப ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் மேல் வைத்த கிருபை நிமித்தம் அந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கு வராதபடி எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ உங்கள் அன்பை நாங்கள் உணர்கிறோம்.
யாரோ ஒருத்தருடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டீங்க. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும். நாங்கள் ஒருவேளை நாங்கள் யாரோ ஒருவருக்கு ஏன் நியாய தீர்ப்பு வரலன்னு நாங்கள் அவங்கள குறித்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தால் எங்களை மன்னியும். எங்களை மன்னித்தவர் அவர்களையும் மன்னிக்கிறீர், அவர்களுக்கும் மனம் திரும்ப வாய்ப்பு தருகிறீர். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த நாள் முழுவதும் தம்முடைய ஜனங்களை நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.